ஹாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வீக் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க போல். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? குட்டீஸ், இந்த வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? சானியா, நீ சொல்லு. ஏஞ்சல், நீ சொல்லு. ஏஞ்சல், நீயே சொல்லு சானியா. ஷோ ஏஞ்சல். குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ரெபேக்கா அக்கா ப்ரேயர் பண்ண வந்திருக்காங்க. நம்ம அக்கா கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே அன்றுசப்பா, இவ்வேளையில் கூட தகப்பனே அன்றுசப்பா, யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு அன்றுசப்பா குழந்தைங்களையும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் அன்றுசப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்க சுவாமி. அன்றுசப்பா, இந்த நேரத்தில் கூட அன்றுசப்பா அநேக குழந்தைங்களுக்கு அன்றுசப்பா ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு தகப்பனே அன்றுசப்பா. அவங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் தகப்பனே அன்றுசப்பா உங்களுடைய கரம் அவங்க கூட இருக்கட்டும் தகப்பனே அன்றுசப்பா. அதே போல் அன்றுசப்பா இதில் அந்த சண்டே கிளாஸில் என்னெல்லாம் அன்றுசப்பா கற்றுக்கொள்கிறாங்களோ தகப்பனே அன்றுசப்பா, அதை அன்றுசப்பா அவங்களோட வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு நீங்கள் கிருபை பண்ணுங்கள் தகப்பனே அன்றுசப்பா. நல்ல ஞானத்தை நீங்கள் தாங்க தகப்பனே அன்றுசப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஞானத்தை நீங்கள் தரவேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றுசப்பா முழுமையாக கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், நீங்களும் ரெபேக்கா அக்கா கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட் குட்டீஸ். எப்பவும் போல் இந்த வாரமும் நம்ம சாங் தான் ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்க போகிறோம். சானியா, போன வாரம் என்ன சாங் பார்த்தோம்? விதைப்பவன் ஒருவன் விதையோடு கூட. ஆமாம் சானியா, நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்கில். சானியா, இந்த வாரம் ஏஞ்சல், இந்த வாரம் ஐயோ சானியா, இந்த வாரம் குட்டீஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஏஞ்சல். குட்டீஸ், நாங்கள் என்ன சாங்குன்னு சொல்ல மாட்டோம், அதை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. என்ன குட்டீஸ், சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ், ஐ எம் ரெடி.
என்ன குட்டி சாங் பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சுல? ஆமாம் ஏஞ்சல், எனக்கும் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்ததுல குட்டீஸ். ஏஞ்சல், அடுத்து நாம் ஸ்டோரி தானே பார்க்க போகிறோம். ஆமாம் சானியா. குட்டீஸ் நம்ம போய் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு பேதுருவும் தேவ தூதனும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாரோ ஒரு ரூம்குள்ள போட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. நீங்களும் திறந்து 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 பாக்குறீங்க. முடியவே முடியல, டைட்டா இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு ரூம்குள்ள அடப்பட்டு கிடக்கிற ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏசப்பாவுடைய அருமையான சீஷனான பேதுருவை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பேதுரு ஏசப்பாவுடைய அன்பை எல்லா இடத்துலயும் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அத அநேகர் சந்தோஷமா, அவங்கெல்லாம் பேதுருவோட பெரிய பெரிய பைல்வான்கள், அவங்களெல்லாம் தாண்டி பேதுருவால தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. பேதுருடைய முகமே ரொம்ப சோர்வா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஏசப்பா பேதுருவை எப்படி காப்பாத்துனாங்கன்னு தெரியுமா? பார்க்கலாமா? பேதுரு சிறைச்சாலையில நல்லா கொர் கொர் அப்படின்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. பேதுருவை காப்பாத்துறதுக்காக ஏசப்பா ஒரு ஏஞ்சல, ஒரு தேவதூதனை அனுப்புனாங்க. தேவதூதன் வந்த உடனே பேதுருவுடைய கையில கால்ல இருந்த சங்கிலி விலங்கெல்லாம் டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு அப்படியே அவுந்து விழுந்துருச்சு. அந்த ஏஞ்சல் வந்து பேதுருவை, சிறைச்சாலையில் உள்ள பேதுரு, சீக்கிரமா நீ எழுந்திரு அப்படின்னு சொன்னாங்க. பேதுரு எழுந்திரு, பேதுரு எழுந்திரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பேதுரு எந்திரிச்சாரு. தூக்கத்துல திரு 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 திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. உன் ட்ரெஸ்ஸ நீ நல்லா போடு, உன் செருப்ப நீ கால்ல போடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏஞ்சலுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. உடனே ஏஞ்சல் பின்னாடி அப்படியே போனாரு. வெளியில உள்ள முஷ்டியா திடகாத்தமா கட்டுமஸ்தா இருந்த பைல்வான் சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே சில மாதிரி உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க பேதுருவையும் பார்க்கல, தேவதூதனையும் பார்க்கல. அவங்க அப்படியே நைஸா அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு இரும்பு கதவு ஏஞ்சல பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா திறந்துச்சு. எவ்வளவு ஆச்சரியம்னு பாத்தீங்களா? ஏஞ்சல் பேதுருவை வெளியில கொண்டு வந்து விட்டாங்க. பேதுருவுக்கு இப்போ தூக்கலாம் நல்லா களைஞ்சிருச்சு. தேவதூதன் அப்படியே போயிட்டாங்க. பேதுரு பார்த்துட்டு, ஏசப்பா என்ன ஜெயில இருந்தும் சோல்ஜர்ஸ்ட இருந்தும் காப்பாத்துனீங்க, ரொம்ப தேங்க்யூ ஏசப்பா, ஏசப்பாவுக்கே மகிமை, ஏசப்பாவுக்கே மகிமை அப்படின்னு சொன்னாரு. சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்த பேதுரு சர்ச் மெம்பர் மரியாள்ங்கிறவங்க வீட்டுக்கு போனாரு. அங்கதான் பேதுருவுக்காக எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேதுரு போய் அவங்க வீட்டு கதவை டோக் 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 அப்படின்னு தட்டினாங்க. சத்தத்தை கேட்டு ரோதை அப்படின்னு ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. கதவை தட்டுறது யாரு, உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே பேதுரு, பேதுரு தான் என் பேரு, கதவை திறந்து நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. பேதுரு ஜெயில இருந்து வந்துட்டாரு, பேதுரு ஜெயில இருந்து வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க. உடனே எல்லாரும், பேதுரு ஜெயில இருக்கிறாரு, கம்பி எல்லாம் உடைச்சிட்டு வர முடியாது, பேதுரு கையில வேற விலங்கு போட்டிருப்பாங்க, விலங்கெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரவே முடியாது, அது போக பைல்வான்கள்லாம் வேற நிப்பாங்க, அவங்களெல்லாம் தாண்டி வெளியில வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் டோக் 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 அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சு. திரும்பவும் கதவை தட்டுறது யாரு, உங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே பேதுரு, பேதுரு தான் என் பேரு, முதல்ல கதவை திறந்து நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. கதவை திறந்து பேதுரு உள்ளுக்குள்ள வர்றாரு. எல்லாரும் ஆ அப்படின்னு வாயை திறந்து பாக்குறாங்க. பேதுரு அவங்கள பார்த்து
அப்படின்னு செஞ்சாரு. சத்தம் போடாதீங்க, ஏசப்பா தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்ன சிறைச்சாலையில இருந்தும் பைல்வான் சோல்ஜர்ஸ்ட இருந்தும் காப்பாத்துனாங்க. இதை எல்லார்ட்டையும் சொல்லுங்க. என்ன காப்பாத்தின ஏசப்பா உங்களையும் காப்பாத்துறதுக்கு ஏஞ்சல்ஸ அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா? இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிற முக்கியமான 2 பாடத்தை நான் சொல்லி கொடுக்க போறேன். ஏசப்பா பேதுருவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே தன்னுடைய ஏஞ்சல்ஸ அனுப்புனாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா ஏஞ்சல்ஸ் அனுப்பி தேவதூதர்களை அனுப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது விஷயம் என்னன்னா, பேதுரு ஜெயில்ல இருக்கும்போது அவருக்காக எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணாங்க. அவங்க பிரேயரை கேட்டு ஏசப்பா பேதுருவை விடுதலை பண்ணாங்க. அதே போல நாமும் மற்றவங்களுக்காக பிரேயர் பண்ணா பிரேயரை ஏசப்பா நிச்சயமா கேட்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். என்ன குட்டீஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பேதுரு அங்கிள் பற்றி பார்த்தோம்ல. ஆமாம் குட்டீஸ், அந்த ஸ்டோரியில் கூட பேதுருவுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏசப்பா தேவதூதன் அனுப்பிச்சு பேதுருவுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா? அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாச்சும் கஷ்டமோ இல்லை பிரச்சனையோ வந்துச்சுன்னா ஏசப்பா கண்டிப்பாக தேவதூதனை அனுப்பிச்சு நம்மளுக்கு உதவி செய்வாங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெலாம் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டம் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் குட்டீஸ். கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து ஏசப்பா அவங்கள விடுதலை செய்வாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி பார்த்துட்டோம், சாங் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மெமரி வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் உங்களோட பென், பைபிள், நோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மெமரி வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க நம்ம எபினேசர் ஆண்டி வந்திருக்காங்க. ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். இப்போ கூட நம்ம மெமரி வேர்ட்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் நோட்டு, பைபிள், பென் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே. சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்னொரு டைம் பார்க்கலாமா? சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. இன்னொரு டைம் ஆக்ஷனோட பார்க்கலாமா? ஓகே. சங்கீதம் 91:11. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஓகே குட்டீஸ். சானியா, எப்போவுமே நாம் சாங் பார்ப்போம், பின்ன ஸ்டோரி பார்ப்போம், மெமரி வேர்ஸ் பார்ப்போம், அடுத்து ஆக்டிவிட்டி தானே? இல்லை ஏஞ்சல், இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாம் மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஏஞ்சல். மாரல் ஸ்டோரியா? குட்டீஸ், அப்போ இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷலான விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எதனு பார்த்துட்டு வந்துடலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். இப்போ கூட நாம் ஒரு குட்டி மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகேயா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நம்மளுக்கு கதைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே, எல்லோரும் நல்லா உட்காந்துக்கோங்க. ஆண்டி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கேட்கலாமா? ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டக்காரர் இருந்தாராமா. விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறவர். ஓகேவா? நீங்கள் தோட்டம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் போகிற வழியில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக நெல்லெல்லாம் வளைஞ்சிருக்கும், அழகாக இருக்கும் இல்லையா? அவர் அதே மாதிரி தோட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாராம்மா. பூக்கள் தோட்டம் வச்சுருந்தாராம், நெல் விளையிற தோட்டம் வச்சுருந்தாராம்மா. அந்த விவசாயி பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரோட வீட்டில் 2 பானைகள் வச்சுருந்தார். ஒன்று பார்த்திங்கன்னா மண் பானை. எல்லோரும் பார்த்துருக்கீங்க தானே? அதில் தண்ணி கூட ஊற்றி வைப்பாங்க இல்லைங்களா? எல்லோரும் கரெக்டாக சொல்கிறீங்க. மண் பானை இருந்துச்சு. அதே போல் இன்னொரு பானை தங்கத்தில் வச்சுருந்தாராம். தங்கத்தில் பானைனா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல குட்டீஸ்? 2 பானை வச்சுருந்தாராம். எதுக்கு பானை வச்சுருந்தார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அந்த பானையை என்ன பண்ணுவாராம், டெய்லியும் தண்ணி நிரப்பி செடிகளுக்கு கொண்டு போய் அதை டெய்லி கொண்டு போய் செடியில் ஊற்றுவாங்களாம். எல்லா செடியிலையும் தண்ணி பாயணும் இல்லையா? அப்போ தானே அழகாக செடி வளரும். அதனால் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பானை 2 பானையில் தான் கொண்டு போய் ஊற்றுவாராமா.
நீங்கள் இப்போ கேட்கலாம், இப்போ இருக்கிற காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து டியூப் மாட்டி செடிகளுக்கெல்லாம் விடுகிறோம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் பக்கெட்ஸில் இந்த மாதிரி இதில் பானையில் அதில் தான் வந்து ஊற்றிட்டுருப்பாங்க. அப்போ என்னாச்சு, டெய்லி இதே மாதிரி ஊற்றிட்டே இருக்கும்போது மண் பானையில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு குட்டி ஓட்டை, சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துருச்சா. ஓட்டை விழுந்தால் என்ன ஆகும் குட்டீஸ், தண்ணி ஊற்றுனா அந்த ஓட்டை வழியாக வந்துடும் இல்லையா. தங்கத்தில் ஆன பானையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையே ஆகாது, அது நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. இவர் என்ன பண்ணார், அந்த ஓட்டையை வந்து அவர் வந்து கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நாள் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, தண்ணியை நிறச்சி 2 இதுலேயும் நிறச்சி 2 ஷோல்டர்ஸ்லேயும் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாராம், போயிட்டே இருந்தாராம். போய் பக்கத்தில் போய் செடிக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஓட்டை உள்ள பானையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, எல்லா தண்ணி கணிச்சு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணாராம் அது ஓட்டையாயிடுச்சின்னு. ஓட்டையான பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி வீசிடுவோம் இல்லையா. பட் ஆனால் அந்த தோட்டக்காரர் வந்து இந்த விவசாயி என்ன பண்ணாருன்னா டெய்லி கொண்டு போய் 2யும் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் ஊற்றிட்டு இருந்தாராம். போகிற வழியிலே அந்த தண்ணியெல்லாம் அந்த சிந்திரும் அந்த ஓட்டப்பானையில். அப்போ இந்த பானை யோசிச்சாமா, நான் டெய்லி என்னை ஊற்றுறாரு, தண்ணி ஃபுல் பண்ணுறாரு, அங்கே செடிக்கிட்ட போகிறதுக்குள்ளேயே அது காலி ஆகிடுது, ஏன் என்னை தூக்கி போடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம அவர்கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் வந்து ஓட்டையான பானை, என்னை ஏன் நீங்கள் தூக்கி போடலை அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ சொன்னாராம்மா அந்த விவசாயி சொன்னாராம், இல்லை நீ கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே என்ன பண்ணிச்சான் அந்த பானை, திரும்பி பார்த்தா அழகான பூக்கள் பூத்துருந்துச்சான். ஃபுல்லாக அந்த தண்ணி சிந்திகிட்டே வந்துச்சு இல்லைங்களா அந்த ஓட்டை வழியாக. அந்த வழியிலெல்லாம் சிந்திட்டு வர வழியிலே பார்த்திங்கன்னா எல்லாம் அழகழகா செடிகளில் பூக்கள் பூத்துருந்துச்சான். அப்போ தான் அந்த விவசாயி சொன்னார் அந்த தோட்டக்காரரு, பாத்தியா நீ வர வழியிலெல்லாம் தண்ணி சிந்திட்டே வந்ததில் அழகழகா பூக்கள்லாம் பூத்துருக்கு, அதனால தான் உன்னை நான் தூக்கி போடலை, எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு பார்த்தியா, அதனால தான் உன்னை நான் தூக்கி போடலை, உன்னை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி வந்து சொன்னாராம்மா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் குட்டீஸ், ஆமாம் நம்ம ஏசப்பா வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து கவலையே பட வேண்டாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து படித்ததெல்லாம் எனக்கு மறந்து போயிடுது, நான் வந்து ரொம்ப வந்து எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க குட்டீஸ். நீங்கள் என்னவா இருந்தாலும் ஏசப்பா உங்களை வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அழகான பாத்திரமாக உங்களை வந்து வணைஞ்சி உங்களை வந்து ஆண்டவர் வந்து உயரத்துக்கு கொண்டு போவார். ஓகேவா குட்டீஸ். எனக்கு வந்து பாட்டு பாட தெரியல, எனக்கு வந்து பைபிள் வசனம் படித்தா உடனே மறந்து போயிடுது, நான் எதுக்குமே வந்து யூஸ் இல்லாமல் இருக்கேனே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகேவா. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏசப்பா உங்களை அழகாக வந்து அரவணைச்சி அழகாக உங்களை வந்து உருவாக்கி ஏசப்பா வந்து உங்களை எல்லா டேலண்ட்ஸையும் வெளிக்கொண்டு வருவார். ஓகேவா குட்டீஸ். எப்போவுமே உங்களோட டேலண்ட்ஸை நீங்கள் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏசப்பா வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக அழகாக உங்களை வணைஞ்சி எல்லாருக்கும் உங்களை வந்து பிரதிபலிக்க செய்வார். ஓகேவா குட்டீஸ். நீங்கள் எல்லோரும் இந்த கதை நல்லா புரிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு வந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். ஓகேவா குட்டீஸ். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை பார்க்குறேன். until then bye. என்ன குட்டீஸ், மாரல் ஸ்டோரி பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரியில் ஆன்ட்டி சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி ப்ரோக்ராம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுல. இதுக்காக நாம் ஏசப்பா கிட்ட தேங்க் பண்ணி ப்ரேயர் பண்ணிடலாமா? எண்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நமக்காக எபினேசர் ஆண்டி வந்திருக்காங்க. ஓகே குட்டீஸ், இப்போ கூட நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முட்டி போட்டுக்கோங்க, கையை கூப்பி கண்ணை மூடுங்க.
சோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே ராஜா, சண்டே கிளாஸ் அப்பா தகப்பனே அட்டன் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. கத்தாவே, இந்த நாளிலே கற்றுக்கொண்ட வேத வசனம் அப்பா தகப்பனே, கதை பாடல் ஒவ்வொன்றின் மூலமாய் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் அப்பா தகப்பனே, யூடியூப் மூலமாய் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கற்றுக்கொண்ட வசனங்கள் அப்பா கதைகள் எல்லாவற்றின் மூலமாய் நீர் பிள்ளைகளோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொன்று தகப்பனை பிள்ளைகள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக சுவாமி. உம்முடைய கரத்தில் எல்லா குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்க்கும் அப்பா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளுக்கும் கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல் எல்லாருடைய பேரண்ட்ஸும் நீங்கள் அவங்க குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்குவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், இந்த வீக் ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிங்க போல். இதே மாதிரி சூப்பர் ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்க வரோம். அன்டில் தென், பாய்.